ஹாய் கைஸ், குட் மார்னிங் எவ்ரிவன். எல்லாரும் ஓட்டு போட்டாச்சா? இந்த நாளுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நிறைய சோஷியல் மீடியா குவரிஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதனால் எல்லாரும் ஓட்டு போடுறதா வெயிட் பண்ணியிருப்போம். காலையில் நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டு போட்டு திருப்பதி கிளம்பலாம் அப்படின்ட்டு எல்லோ ட்ரெஸ் எல்லாருமே வந்து எல்லோ ட்ரெஸ் போட்டு போகணுன்றதுக்காக எல்லோரும் எல்லோ ட்ரெஸ் போட்டு போனோம். வேறு எந்த பாலிடிக்ஸும் கிடையாது சீரியஸாக. காலையே வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு, திருப்பதிக்கு. ஆக்சுவலாக வந்து மொட்டை அடிக்கும் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி பாப்பாவுக்கு வேண்டியிருந்தோம். குட்டி பையன் பிறந்தா மொட்டை அடிக்கணும் ஃபேமிலியோடன்ட்டு. சரி, அவனுக்கு 11 மந்த்ஸ் ஆகிடுச்சா, 12th மந்த்தில் அடிக்கக்கூடாது சொன்னால் 11th மந்த் அடிக்கிறதுக்காக போயிட்டோம். ஊத்துக்கோட்டை தாண்டி போயிட்டுருந்தோம். ஊத்துக்கோட்டையில் கூட நிறைய கடைலாம் வந்து க்ளோஸ் ஆகிருந்தது எலெக்ஷனால். பட் ஊத்துக்கோட்டை வந்தீங்க அப்படின்னா சாரீஸ்லாம் சூப்பராக இருக்கும். சாரீ, ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ஊத்துக்கோட்டையில். கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க. ஊத்துக்கோட்டை தாண்டி தான் நாங்கள் வந்து திருப்பதி போனோம் ஆரணியிலேருந்து. சரி, அங்கே போயிட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு சொன்னாங்க எங்கள் அண்ணன். சரி, கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டோம் மொட்டை அடிக்கிறதால. நிறைய பேர் வந்து மொட்டை அடிக்கிற வீடியோ வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் வீடியோ எடுத்தோம், பட் வந்து எந்த சோஷியல் மீடியாவிலும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே மேலே சொன்னாங்க. அதனால் நாங்கள் எதுலேயும் ஷேர் பண்ணல. நான் வேணால் ஃபோட்டோ வேணால் வந்து கடைசியாக ஆட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் பாப்பா மொட்டை அடிக்கும் போது எப்படி இருந்தான், நாங்களாம் எப்படி மொட்டை அடிக்கும் போது எப்படி இருந்தோம், கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ மட்டும் ஷேர் பண்ணுறேன். அப்போ கீழே வந்து அந்த செக்கிங்லாம் பண்ணிவிட்டு மேலே அனுப்புவாங்க இல்லையா, அதுக்கு அங்கே வந்தாச்சு. ஓரளவுக்கு எல்லா திங்ஸும் செக் பண்ணாங்க மேலே. அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏன் கோயிலுக்கு ஃபேமிலியோடு போகல அப்படின்னா வந்து பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் வச்சு தான் உள்ள என்ட்ரி சீக்கிரமாக சுபதம் என்ட்ரன்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் நாங்களுமே போனோம். அதனால் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியல. எல்லா ஃபேமிலியோடு போனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு அம்மா இல்லை அப்பா, ஒரு குழந்தை, ஒரு 12 இயர்ஸ் பிலோ சைல்டு மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம எப்போவுமே நார்மல் வழியில் போகணும். ஒரு ரைட் சைடு நான் காமிக்கிறேன் எந்த பக்கம் டேர்ன் ஆகும் சுபதம் என்ட்ரன்ஸுன்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக திருப்பதிக்கு வந்து ஈஸியாக ஒரு 2 to 3 ஹவர்ஸாக சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். நம்மளுக்கு ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் அனுப்புகிறாங்க. ஆக்சுவலாக எலெக்ஷன்றதால ரொம்ப ரஷ் எல்லாமே இருந்துச்சு நாங்கள் போன டைமு. இந்த வே தான் வந்து நாங்கள் ரெகுலராக போகிறது. போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம மொட்டை அடிச்சிடணும். ஏன்னா வந்து பாப்பாவுக்கு ஒரு டைமிங் குறித்து தந்தாங்க இயற்கையில் ஃபஸ்ட்டு மொட்டைன்றதால. அந்த டைமுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஷ் பண்ணி சீக்கிரமாக போனோம். ஏன்னா ஓட்டு போடவும் இங்கே லேட் ஆகிடுச்சி. நாங்கள் எங்கள் வில்லேஜ் பஞ்சாயத்தில் சீக்கிரமாக ஓட்டு போட்டோம் ஃப்ரீயாக இருந்து. எங்கள் அண்ணெல்லாம் வந்து டவுன் பஞ்சாயத்து இல்லையா, ஆரணி இல்லையா, எங்கள் அண்ணன் அண்ணிலாம் அவங்களுக்கும் லேட் ஆகிடுச்சு. இங்கே இந்த இடத்துல கார் பார்க் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போனாங்க. நான் காமிக்கிறேன் எங்கே போய் மொட்டை அடித்தோம் அப்படின்ட்டு. இந்த லெஃப்ட்டில் தான் வந்து இந்த பக்கம் தான், லெஃப்ட் சைடில் தான் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. அதை பாருங்கள், ஃப்ரீ ஷூ கீப்பிங் சென்டர் இருக்குது பாருங்கள், அங்கே தான். அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு குட்டிக்கு மொட்டை அடித்தாச்சு. நான் கண்டிப்பாக ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இப்படி மொட்டை அடிச்சோன்ட்டு. கடைசியாக ஆட் பண்ணுறேன், இல்லைனா ஷார்ட்ஸ்லேயாச்சும் போடுறேன். குட்டி மொட்டை அடித்தாச்சு. சரி, எல்லோரும் ஜென்ஸ்லாம் வந்து போய் குளிச்சுட்டு வர வரையும் நாங்கள் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா நம்ம போய் மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. எங்கள் அண்ணி கொஞ்சம் முடி மட்டும் தந்தாங்க. எங்கள் அண்ணி பையன் ஒரே எங்கள் பையனுக்கு எப்படி எனக்கே ரசிச்சுட்டே இருந்தான். திடீர்னு மொட்டை அடித்தோடனே திடீர்னு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் நானும் மொட்டை அடிச்சுட்டே வந்து அவன் என்னை தொட்டு பார்த்துட்டு இருந்தான், அம்மாவா அம்மாவா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் அம்மா வேணுமா, அம்மா தெரியலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சார் வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தாரு. டீ ஷாப்பில் உட்காந்து கொஞ்சம் காஃபி மட்டும் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, நடந்தே போவோம். 300 கேட்டாங்க சுபதம் என்ட்ரன்ஸ் கூப்பிட்டு போய் விடுறேன்ட்டு. பரவாயில்ல நடந்தே போய்க்கலான்னு சொல்லிட்டாரு. என்கிட்ட கிட்ட தான் நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்ட்டு. சரி, நடக்கிறோம். ஃபுல்லாக ஷாப்புங்க, சாப்பிட்ற கடை தான். அந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய சாப்பிட்ற கடை தான் இருந்துச்சு. சாப்பாடு கடை தான், ஃபாஸ்ட் ஃபுட்டு. இந்த எப்படி சொல்கிறது, மேகி, பரோட்டா, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னா, திருப்பதி வந்தால் ரெஸ்ட் ரூம் எங்கே பார்த்தாலும் ரெஸ்ட் ரூம் இருக்கும், சாப்பாடு கிடைக்கும். எப்படி சொல்கிறதா, மெடிக்கல் ஷாப் கூட இருக்குது ஒரு அவசரத்துக்கு. இதை பாருங்கள், மெடிக்கல் ஷாப் தான் இது. நம்மளுக்கு தேவைக்கு எல்லாமே உள்ளே கிடைக்குது. எப்படி சொல்கிறேங்க, ஒரு அவசரம்னா நம்ம வெளியே கூப்பிட்டு போனோம் அப்படிலாம் கிடையாது. திருப்பதியிலேருந்து எல்லாமே மேலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னே தெரில, செம்ம மெயின்டெனன்ஸ் இந்த கோயில். நல்லா வந்து கடைங்களும் நல்லா ஓடும் போல். செம்ம க்ளீனாக வச்சுருந்தாங்க. இடம் ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்கும். அந்த ரோட்டில் கூட சின்ன குப்பை கூட இருக்காது. அந்தளவுக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த கோயிலை. எப்படி சொல்கிறதுன்னா, நான் எப்போ அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் ரொம்ப ஆசைப்படுவேன். திருப்பதி போகணும். வேறு எங்கேயும் அடம் பிடிச்சும் கேட்க மாட்டேன் திருப்பதி போகணுன்ட்டு. அதுவே ஒரு 2 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க, ஃபாஸ்ட்டாக அவனை தூக்கிட்டு க்ராஸ் பண்ணிட்டே இருக்காரு, வாங்க 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 அப்படின்ட்டு.
கோயிலுக்கு போகணுன்னா கொஞ்சம் ரொம்ப ஆசை. அதுவும் திருப்பதி போகணும், என்னை கூட்டு போங்க அப்படின்னு ஃபேமிலியோடு போகணுன்ட்டு. ஆனால் பசங்களை கூப்பிட்டு வெளியே போகிறது ரொம்ப கஷ்டம். சரி இவன் ஒரு ஆள் அப்படின்றதால நாங்கள் கொஞ்சம் ஈஸியாக கிளம்பிட்டோம். அன்றைக்கி காலைல கிளம்பினோன்னே ஒரு 6, 7 போல் சாமியை பார்த்து ஒரு 4:30லாம் சாமியை பார்த்து வெளியே வந்துட்டோம். 6 o'clock தான் மேலேருந்து கிளம்புனோம். கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு நிறைய டிஷர்ட்டு, ஸ்வெட்டரு, டவலு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இங்கே விற்றுட்ருந்தாங்க. செயின், ஆக்சஸரி தாங்க நிறைய விற்றுட்ருந்தாங்க. ஹேண்ட்பேக்லேருந்து வீட்டுக்கு தேவையான பூஜா டெக்கார் ஐட்டமு, பூஜா ப்ராஸ், அந்த ப்ராஸ் தேவையான பித்தளை சாமான் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்க. கையிலேயே செயின் கோத்து அங்கேயே செஞ்சு விற்றுட்டாங்க. புத்தாவோட ஃப்ரேமு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ரோட்லலாம் தாண்டி போயிட்டுருந்தோம். அப்போ கோவிந்தா போட நின்னாங்க. சரி எல்லாேருக்கும் போட்டு விட்டுங்க அப்படின்னு சொன்னாருன்னா எல்லோரும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிலில் வந்து நிற்காது, நிழலில் வந்து நிற்குன்னு சொல்லி எல்லோரும் கோவிந்தா போட்டிருந்தாங்க. நான் அந்த கடையை ஓவர்வியூ பண்ணியிருந்தது பாருங்கள். நான் சொன்னேன்ல அந்த ப்ராஸு, சிப்பு, இது வந்து ஸ்டிக்கருங்க. டபுள் சைட் டேப் இருக்கா போல், ஒட்டிக்கலாம். 20, 30 அவ்வளோதான் சொன்னாங்க. சூப்பராக தான் இருந்துச்சு எல்லாமே. காப்பில் செய்கிறது, தோரணம். நான் கூட ஒரு தோரணம் வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு, காமிக்கிறேன் என்ன வாங்கிட்டு வந்தேன். என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் தனியாக. எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம நிறையா அங்கே போய் கேட்டால் ஒவ்வொருத்தவங்க விலை சொல்லுவாங்க. நம்ம பெரிய ஷோரூம்லாம் போனால் பேரம் பேச முடியாது. இந்த இடத்துல கொஞ்சம் பேரம் பேசி வாங்கலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் கூட நிறைய நல்லா இருந்துச்சு. பொரி, சாப்பிட்ற ஐட்டம், குங்குமம். நான் குங்குமம் மட்டும் வாங்கிட்டு வருவேன். எங்கே போனாலுமே கோயில் போனாலும் குங்குமம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லோரும் நாமும் போட்டுட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான், எங்கள் ஃபேமிலி 3 பேர். அதுக்கப்புறமா எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன் அவங்களாம் கூட நாமம் போட்டுக்கிட்டாங்க. எங்கள் அண்ணன் பையன் வந்து எப்படி விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஃப்ரீயாக இருந்ததால் அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. அதை பாருங்கள், பேல்பூரி வாங்கலான்னு நின்றுட்டோம். பேல்பூரி மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் கூட வாங்கினோம். பேல்பூரி வந்து ஒரு ஸ்டிக் வச்சு கலந்துகிட்டே இருந்தார். நல்லா தான் இருந்துச்சு. பட் என்ன காரம் கொஞ்சம் அதிகமாக போடுறாங்க. அவங்க வந்து ஆச்சி மிளகாத்தூளே வச்சுருக்காங்க. அதனால நம்மளுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நார்மல் நம்ம வீட்டு மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் தெரியாது. பியூர் அந்த சில்லி பவுடருன்றதால ரொம்ப காரம் தெரியுது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்கம்மா ஃப்ரெஷ்ஷாக. இவ்வளோ மேலே எப்படி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதுவாகுது, எப்படி இவ்வளோ திங்ஸ் மேலே வந்து கிடைக்கிது. பட் செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க கோவிலில் க்ளீனாக. இந்த பக்கம் போயிட்டு தான், ஏன்னா ஒரு கொஞ்சம் தொலைவு போனோடனே ஒரு நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைட்டாக பண்ணி ரைட் சைடு நம்ம டேர்ன் பண்ணோம் அப்படின்னா சுபதம் என்ட்ரன்ஸ்னு ஒன்று இருக்கும். சுபதம்னா வந்து அந்த மூத்த குடிமக்கள் சொல்லுவாங்க, சீனியர் சிட்டிசனுக்கும் அதுக்கப்புறமா வந்து 1 year சைல்டு கீழே இருக்கவங்க. போயிட்டு ஒரு 2 hours அங்கே ஃபோன்லாம் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலாக வாங்கிட்டதால எதுவும் உள்ளே கேப்சர் பண்ண முடியல. கோயில் போயிட்டு வந்து மேலே வந்து அங்கே கற்பூரம் ஏற்றுற இடத்துக்கு வந்தோம். கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே மேலே அந்த கோபுரத்தை வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆக்சுவலாக அந்த கோபுரத்தை வந்து அந்தளவுக்கு கிளியராக தெரியல. ஏன்னா இந்த ஆப்போசிட்டில் சூரியன் வந்ததால் அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக தான் தெரிஞ்சுது. கற்பூரம்லாம் ஏற்றிட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் எதுக்கு கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னா, மொட்டை அடிச்சுட்டு மாங்கல்யம் செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து துலாபாரம் போட்டுட்டு வரணுன்ட்டு தான் போனோம். நாங்கள் 3 பேரும் வந்து இடைக்கெல்லாம் போட்டுட்டு, குழந்தைக்கும் மொட்டை அடிச்சுட்டு, குழந்தைக்கு இடைக்கெடைக்கு போட்டுட்டு, மாங்கல்யமும் செலுத்திட்டு ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. ஏழுமலையார் வந்து எங்களுக்கு அந்த கொடுப்பனம் கொடுத்ததால கொஞ்சம் சீக்கிரமாகவே சாமியை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறமா பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா கூட பர்ச்சேசிங் போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஒரு 5:30 அந்த மாதிரி டைமிங் இருக்கும். கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே மலையெல்லாம் ஒரு வியூ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சீரியஸாக வந்து இந்த மாதிரி திருப்பதி போகிறது அப்படிலாம் சொன்னால் இன்னும் நிறைய எல்லாரையும் கூட்டிகிட்டு ஃபேமிலியோடு போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். என்ன பண்ணுறது, நம்மளால தான் வந்து வெளியே போயிட்டோம் அப்படின்னா எப்படாப்பா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் வந்து திருப்பதிக்கு போகணுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஃபேமிலியோடு போனால் இன்னும் ஹாப்பி தான். ஏன்னா நம்ம பட்ஜெட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு போனோன்னா ஒரு 2-3 days ஆகிடும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரணும். நானும் மோஸ்ட்லி இத்தனை நாள் திருப்பதி போகிறேன். அப்பா கூட ஒரு தடவை போகும்போது தான் பக்கத்தில் இருக்க அந்த பாபநாசமாக ஏதோ ஒரு சொல்லுவாங்க, பாபநாசம் இல்லை வேறு ஏதோ ஒரு சொல்லுவாங்க, அங்கே மட்டும் கூப்பிட்டு போவார். எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜாலியாக காரில் வந்து பாட்டு கேட்டுட்டு அப்படியே இருட்டாயிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு 8:45, 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸ்லோவாக தான் போனாங்க நைட்டுன்றதால. ஃபாஸ்ட்டெல்லாம் வேண்டாம், 1 way வேறு நடுவில் வந்து ஊத்துக்கொடி தாண்டோன்னே, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக போங்க, ஃபாஸ்ட்டாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக வந்து இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.